இங்க நீங்க நுட்பமா கவனிங்க. 32 ஆறுகள் தமிழ்நாட்டுல, 32 ஆறுகளையும் மணல் அள்ளி வித்தாச்சு. மணல் என்பது வெறும் நீங்க மண்ணுன்னு பாக்குறீங்க, அது இல்ல. மனித உடலுக்கு தோல், ஆற்றுக்கு மணல். தோலை செதித்து விட்டால் நோய் தொற்று வந்து உடனே நான் இறந்து போவேன். ஆற்றுக்கு மண்ணை அள்ளிட்டா ஆறு இறந்து போகும். உலகத்தின் தலை சிறந்த நீர் வடிகட்டியும் மணல் தான், உலகத்தின் தலை சிறந்த நீர் தேக்கியும் மணல் தான். எங்க அப்பா நம்மாழ்வார் என்ன சொல்றாங்கன்னா, பூமிக்கு மேலே தேங்கி நிற்கிற தண்ணீரை குடிக்க பயன்படுத்தக்கூடாது, அதை வேளாண்மைக்கு தான் பயன்படுத்தணும். பூமிக்கு உள்ளே இருந்து கிணறு ஆள் குழாயில் இருந்து எடுக்கிற தண்ணீரை தான் குடிக்கணும். ஏன்னா தூய நீரை பூமி மணல் வடிகட்டி வச்சிருக்கு. நல்லா கவனிச்சுக்கணும். ஆனா நமக்கு எப்படி இருக்குது நிலைமை? மோசமாக நீதியலால் கட்டமைக்கப்பட்டிருக்கு. கொக்கோ கோலா காரன் தானா நிலத்தடி நீரை உறிஞ்சிக்க, தாமிரபரணியில உறிஞ்சிக்க, பெப்சியா உறிஞ்சிக்க, யார் நீ அக்வாஃபனாவா உறிஞ்சி வித்துக்க, நீ யார் கிண்லையாடா உறிஞ்சி வித்துக்க. எல்லாரும் மக்களுக்கு தண்ணிங்க கடல் நீரை சுத்திகரிச்சு உனக்கு கொடுக்குறேன். நான் என்ன கேட்கிறேன், ஏன் இந்த முதலாளிகளை நீ கடல் நீரை சுத்திகரிச்சு வித்துக்கிறான்னு சொல்ல வேண்டியதானே? நீ அதையும் செய்யல. உன்னால ஆற நீ உருவாக்கல, அருவி உருவாக்குனது. மணலை நீ உருவாக்கல, அருவி கொண்டு வந்து சேமித்தது. ஆற்ற பூரா அள்ளி வித்தாச்சு. இப்ப இந்த ஆற முடிச்சாச்சு. இப்ப மலைய என் சாண்டு நொறுக்கிட்டான். இந்த மலையை முடிச்சிட்ட பிறகு உன் நிலம் பாலைவனமா மாறி, முள்ளையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியும் நல் இயல்பு இழந்து நிலம் நடுக்குற்று பாலை எனும் படிமம் கொள்ளும். பலாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி நம்ம தாத்தன் இளங்கோடியில் பாடிட்டு போயிட்டான் சிலப்பதிகாரத்துல. உன் நிலம் பாலைவனமாக மாறிட்டு, நீ வாழ்வதற்கு வாய்ப்பற்ற நிலமாக உன் தாய் நிலம் மாறிக்கொண்டிருக்கிறது. இதை கவனத்துல வச்சுக்கணும். இதை மாற்றணும்னா சீமான் செய்யற வேலைன்னு நினைச்சுட்டு இருந்தீங்கன்னா கதை முடிஞ்சு. இது ஒவ்வொருத்தரோட வேலைன்னு உணர்ந்து தெளிந்தால் தான் இது சரி வரும். மாற்றத்தை விரும்புகிற எல்லோரும் ஓரிடத்தில் ஒன்றிணைந்து நினைந்தால் மாற்றம் புரட்சி. உன் நாடு சுடுகாடாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ளணும். ஒரு நாள் வந்து அண்ணே தண்ணி இல்லனே, அண்ணே காடு இல்லை, அண்ணே ஒண்ணும் இல்லனே, சோறு இல்லனே, நீர் இல்லை என்பது நீ என்னை தேடுவ. நான் உன் பக்கத்துல வந்து உன்னோட தான் அழுதுகிட்டு இருப்பேனே ஒழிய என்னாலே ஒன்னும் செய்ய முடியாது.